கர்த்தர் கொடுத்தது நாளுக்காய் கர்த்தரை நான் நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். ஒவ்வொரு நாளும் நம்ம வசனத்தை தியானிக்கும் பொழுது ஆண்டவர் என்னெல்லாம் நமக்கு தர்றாரு அப்படிங்கிறத நம்ம தியானிக்கும் பொழுதே நமக்கு இந்த வேதத்தை வாசிக்கிறதுக்கு, வேதத்தில் உள்ள காரியங்களெல்லாம் இன்னும் அதிகமாக நேசிக்கிறதுக்கு ஆண்டவருடைய நேசத்தை நம்ம பெற்றுக்கொண்டோம். ஆனால் நம்ம ஆண்டவர் நேசிக்கணும், ஆண்டவர் நம்ம நேசிக்காரு. நம்ம ஆண்டவர் நேசிக்கணும். அப்படி நேசித்து நமக்கு என்னெல்லாம் செய்கிறாரு அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொரு நாளும் படிக்கும் பொழுது பார்த்திங்கன்னா நமக்கு ஆயுசே பத்துமான்னு தெரியாது. அவ்வளோ வசனங்கள், அவ்வளோ ஆசீர்வாதத்தை ஆண்டவர் நமக்கு தர்றதுக்கு, நமக்கு சுக பலன்லாம் தராரு. எல்லாத்துக்கும் வசனங்கள் இருக்குது. அந்த வசனத்தை தியானித்து நம்ம ஒவ்வொரு நாளும் ஜெயிப்போம். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். இன்றைக்கு தலைப்பு வந்து திடன் தருபவர். திடன்னா நீங்கள் இது என்ன திடன் தருபவர்னு சொல்லி இந்த அம்மா எழுதிட்டாங்கன்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம் ஒருவேளை. ஆனால் திடன் வந்து பார்த்திங்கன்னாக்கி நம்ம சாப்பாட்டுனாலேயோ மற்ற ஒரு விளையாடுறாங்க, அவங்க விளையாட போகும்போது பார்த்திங்கன்னா நிறையா நமக்கு நல்ல சக்தி இருக்கணும். அப்போ தான் நம்ம திடனாக இருந்தால் தான் நம்ம வந்து விளையாட்டுலையோ மற்ற எல்லாத்துலேயும் நம்ம ஜெயிக்க முடியும்னு சொல்லி நிறைய சாப்பாட்டில் பண்ணுவாங்க, மற்ற காரியங்கள்லாம் செய்கிறாங்க. எல்லா காரியங்களும் செஞ்சாலும் அது எத்தனை நாளைக்குன்னு பாருங்கள். இந்த நிறைய நம்ம டிவியில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்த குண்டு மாதிரி தூக்குவாங்க, அந்த தூக்குறது வீசுறது அந்த மாதிரி நிறைய அவங்களாம் உடம்புலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப பயங்கரமாக இருப்பாங்க. ஆனால் ஒரு வயசானவுடனே பார்த்திங்கன்னா எவ்வளோ தான் சாப்பிட்டாலும் சரி அது அவ்வளோதான். அந்த அளவுக்கு தான் அவங்க வந்து அந்த விளையாட்டில் மற்ற காரியத்தெல்லாம் செயல்படுத்த முடியும். அதுக்கு பிறகு அவங்க ரெஸ்ட் எடுத்துருவாங்க, அவங்களுக்கு வந்து ரிட்டையர்மெண்ட் அந்த மாதிரி இருக்குது. அந்த மாதிரி இந்த உலக காரியங்களில் வந்து அந்த மாதிரி ஒரு ரிட்டையர்மெண்ட் கொடுக்காங்க. ஆனால் ஆண்டவர் திடன் தந்தார்னா கடைசி வரை நம்ம உயிருள்ள ஜீவன் உள்ள வரைக்கும் நம்மளை பாதுகாக்கங்கிற ஒரு திடனை வந்து நமக்கு தர்றவர். நம்முடைய வாழ்க்கை படகுல நம்மோடு கூட அவர் இருக்கும் பொழுது நமக்கு அந்த திடன் கிடைக்கும். அந்த திடன் தான் நமக்கு கடைசி வரை நம்மளை பாதுகாக்குங்கிறதுனால இந்த திடன் தான் ஆண்டவர் தர திடனை தான் நம்ம பெற்றுக்கொள்ளணும். உலக திடன்லாம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் நமக்கு ஒரு ஆறுதல் சொல்லுவாங்க, நீ திடனாக இருங்குங்க, அதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அது நடக்கவே செய்யாது. ஆனால் ஆண்டவர் சொன்னார், இன்னைக்கு அந்த திடன் கொள்ளுங்கன்னு சொன்னார்னா நம்ம திடனாக இருக்க முடியும். ஆவியானவரோடு கூட நம்ம இருக்கும் பொழுது அவர் திடனை தந்து நம்ம நடத்துகிற தேவன். அதனால் இன்னைக்கு திடன் தருபவர்ங்கிற இந்த வசனத்தை நம்ம தியானிப்போம். நிறைய பேருக்கு நமக்கு வந்து இந்த திடன் வந்து எப்படி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம தெரியாமல் இருக்கலாம். ஒரு வேளை ஆண்டவர் நம்மளோட கூட இருக்கும்போது தான் அந்த திடன் கிடைக்கும். அதை நம்ம முழுவதுமாக பெற்றுக்கொள்ளணும். ஆவியானவரை பெற்றுக்கொண்டால் மாத்திரம்தான் இதெல்லாம் நமக்கு கிடைக்கும். அதனால நான் நிறைய சொல்கிறது அதுதான், ஆவியானவர் பெற்றுக்கொள்றதுக்கு முதல்ல வாஞ்சோட நம்ம ஜெபிக்கணும். ஆண்டவர் நம்மளோட கூட தங்குறதுக்கு நம்ம இடம் கொடுக்கணும். வாழ்க்கையில் எல்லாவற்றையும் நம்ம திடனோட அவர் திடனை பெற்றுக்கொண்டு நம்ம வாழ நாட்களை அர்ப்பணிப்போம். அற்புதமாக நம்ம நடத்துவோம், ஜெயிப்போம். நல்ல தகப்பனே, உங்களுக்கு நன்றி செலுத்துகிற சுவாமி. இந்த உலக திடங்கள்லாம் எங்களுக்கு ஒன்றும் ஆண்டவரே உதவாது ஆண்டவரே. ஆனால் நீங்கள் திடன் கொள்ளுங்க என்று சொன்னீங்கன்னாக்கி எங்களுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் நீங்கள் செய்து முடிக்கிறவராக இருக்கீங்க. கடைசி வரை எங்களை கைவிடாதபடி எங்களை கரம் பிடித்து நடத்துகிற தேவனாக இருக்கிறீங்க சுவாமி. அந்த திடனை நாங்கள் பெற்றுக்கொள்ள இந்த நாட்களில் இந்த வசனத்தை தியானிக்க போகிறோம். ஆண்டவரே, யாரெல்லாம் அந்த திடன் இல்லாமல் இருக்கிறாங்களோ சுவாமி, உங்களுக்கெல்லாம் திடன் தருகிற இந்த வார்த்தைகளாக இருக்கட்டும். இந்த வார்த்தை எங்களை திடன் தந்து நடத்துகிற தேவன் நீங்கள் என்பதை நாங்கள் முற்றிலுமாய் அர்ப்பணித்து ஜெபிக்க எங்களுக்கு நீங்கள் அந்த காரியத்தை நீ செய்து வழிநடத்தமா ஜெபிக்கிறோம். ஆவியானவரை பெற்றுக்கொண்டு ஆவியானவர் கொடுக்கிற இந்த திடனை நாங்கள் பெற்றுக்கொண்டு இந்த உலகத்திலே வாழ்ந்து அநேகருக்கு ஆசீர்வாதமாய் ஆண்டவரை பயன்படுத்த முன்னோக்கி பார்க்கிற சுவாமி. அப்படி நீ நடத்த போருக்கா நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களுடைய எல்லா காரியத்திலும் நீங்களே கூட இருந்து எங்களை நடத்துவா நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. அப்படி நடத்தி செல்ல உங்களுடைய கருத்தில் அர்ப்பணிக்கிற ஒவ்வொரு பிள்ளையுடைய வாழ்க்கையிலும் நீங்கள் அற்புதத்தை செய்து ஆண்டவரே திடன் கொள்ளுங்க என்று சொல்லி ஆண்டவரை அவங்களை திடப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறேன். கர்த்தர் அப்படியே செய்வதற்கா நன்றி. துதிகன மகிமையெல்லாம் அம்மாக்கே செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஒரு பாடல் பாடி வசனத்துக்கலாம்.
அவர் நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலம் அவரையே நேசிக்கிறேன். அவர் நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலம் அவரையே நேசிக்கிறேன். அல்லேலூயா துதி அல்லேலூயா எந்தன் அண்ணலாம் இயேசுவை பாடிடுவேன். அல்லேலூயா துதி அல்லேலூயா எந்தன் அண்ணலாம் இயேசுவை பாடிடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளி கர்த்தனை கொண்டாடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளி கர்த்தரை கொண்டாடுவேன். சென்ற காலம் முழுவதும் காத்தாரே ஓ சேதமும் அணுகாமல் சொந்தமாக ஆசி பொழிந்தெனக்கின்றும் சுகபலன் அளித்தாரே. சொந்தமாக ஆசி பொழிந்தெனக்கின்றும் சுகபலன் அளித்தாரே. வேளை பொழுதே தம் முகத்தை சிருஷ்டிகர் மறைத்தாரே. கடும் கோபம் நீக்கி திரும்பவும் என்மேல் கிருபையும் பொழிந்தாரே. கடும் கோபம் நீக்கி திரும்பவும் என்மேல் கிருபையும் பொழிந்தாரே. நஞ்ச காலம் பெருகிட நேர்ந்தாலும் தாம் தஞ்சமே ஆனாரே. அங்கும் இங்கும் நோய்கள் பரவி வந்தாலும் அடைக்கலம் அளித்தாரே. அங்கும் இங்கும் நோய்கள் பரவி வந்தாலும் அடைக்கலம் அளித்தாரே. நடிப்போடு விரைந்தனை சேர்த்திட என் கர்த்தரே வருவாரே. அவளோடு நாமும் வானத்தை நோக்கி அனுதினம் காத்திருப்போம். அவளோடு நாம்
கர்த்தரை நோக்கி அனுதினம் காத்திருப்போம். அல்லேலூயா துதி அல்லேலூயா, இந்த நன்னலம் இயேசுவை பாடிடுவே. அல்லேலூயா துதி அல்லேலூயா, இந்த நன்னலம் இயேசுவை பாடிடுவே. இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளி கர்த்தரை கொண்டாடுவே. இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளி கர்த்தரை கொண்டாடுவே. இன்னைக்கு நம்ம தலைப்பு திடன் தருபவர். நமக்கு திடன் தருவது ஆண்டவர் தான். முதலே சொன்னேன், திடன் வந்து நம்ம சாப்பாட்லேயோ நம்ம ஏதோ மற்றவங்க சொல்கிற இதுலேயோ வந்து நமக்கு திடன் கிடைக்காது. நீங்கள் குடும்பத்தை எடுத்துக்கிட்டால் கூட மற்றவங்க நம்ம நீங்கள் திடனாக இருங்க, உங்களுக்கு நாங்கள் இருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க. எத்தனை நாளைக்கு இருப்பாங்கன்னு பாருங்கள். நம்ம வாழ்க்கையில் அனுபவப்பட்டது தான். ஆனால் ஆண்டவர் திடன் தருவது தான் கடைசி வரை நம்ம பாதுகாக்க முடியாது. நம்முடைய வாழ்க்கையில் நிறைய அனுபவப்பட்டவங்களுக்கு இது நிறையா சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, அவங்களுக்கே தெரியும். நம்ம முதலாவது பார்த்திங்கன்னா, நம்ம எல்லாம் எவ்வளோ தெரிஞ்சிருந்தாலும் திரும்ப திரும்ப நம்ம அதை படிக்கும் பொழுது, இந்த வசனத்தை தியானிக்கும் பொழுது, நமக்கு செய்திகளை கேட்கும்போது இன்னும் அதிகமாக நம்ம வந்து ஆண்டவர்கிட்ட நம்ம நெருங்கி வர்றதுக்கு இந்த வசனங்கள்லாம் நமக்கு போதுமானதாக இருக்குது. அதனால் இந்த வசனங்களை அதிகமாக தியானிக்கிறது ரொம்ப நல்லது. ஒரு தடவை கேட்டோம், அதனால் இன்னொரு தடவை நம்ம அதை படிக்க வேண்டிய அவசியமே இல்லை, நமக்கு தான் எல்லாம் தெரியுமேன்னு சொல்லி நம்ம இருக்கிறதுக்கு வாய்ப்பே இந்த வசனங்கள் கொடுக்கறது இல்லை. ஆண்டோடைய வசனம் வந்து எத்தனை திருப்பினாலும் படிக்கலாம். படிச்சுக்கிட்டே இருக்க நமக்கு வந்து அந்த வார்த்தைகள் வந்து நம்மளோட வாழ்க்கையில் இன்னும் அதிகமான கிரியை செய்து ஆண்டவர்கிட்ட நெருங்கி வர்றதுக்கு உதவி செய்யக்கூடியது தான் வார்த்தை. இந்த வார்த்தையை நம்ம திரும்ப திரும்ப படிக்கணும். அதுதான் இந்த வார்த்தையை நம்ம தியானிக்கும். ஒவ்வொரு நாளும் ஒரு தலைப்புகளை படித்தாலும் வசனங்களை தியானிக்கும். வசனம் நம்முடைய வாழ்க்கையில் என்றைக்காவது ஒரு நாளைக்கு பாருங்கள், ஒரு பாஸ்டர் ஜெபம் பண்ணும்போது சொல்லுவார், வசனங்களை நிறையா ஒவ்வொரு நாளைக்கும் நம்ம சபைக்கு போகும்போது ஒரே வசனமாக சொல்கிறாங்க, ஒரே வசனம் சொல்ல மாட்டாங்க. மற்ற ஒவ்வொரு வசனங்களை ஒவ்வொரு காரியத்தை சொல்கிறாங்க. நமக்கு ஒவ்வொரு காரியத்தை சொல்லும் பொழுது அவர் சொல்லுவார், ஒவ்வொரு காரியங்களும் சொல்லுதுமேன்னு சொல்லிட்டு எனக்கு இந்த காரியம் எனக்கு தேவையே இல்லை, எனக்கு போய் பாஸ்டர் ஜெபம் பண்ணி இன்றைக்கி வந்து அதை செய்தி கொடுக்காரு அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க சிலர். ஆனால் வந்து அந்த வார்த்தைகளை கேட்டு நம்ம உள்ளே வச்சுட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா, எப்போவாது ஒரு நேரத்தில் அந்த வசனம் நமக்கு நம்முடைய வாழ்க்கையில் கிரியை செய்யும். ஏன்னா அந்த வசனத்தை நம்ம தியானித்து வச்சுருக்கும்போது அது நம்ம மைண்டில் இருக்கும். அப்போ நமக்கு ஒரு ஆபத்து வரும்போதோ, ஆபத்தை பற்றி படிச்சிருந்தோம்னாக்கி, ஒரு தஞ்சத்தை பற்றி இப்போ நான் திடன் கொள்வன்னு சொல்லிட்டோம்னா, திடனை பற்றி நம்ம சொல்கிறோம் பாரு, நான் சொல்கிறேன். அப்போ இதை நீங்கள் படித்து வச்சுருந்தோம்னா, எப்போ நேரத்தில் நமக்கு நம்ம குறைவுகள் இருக்கும்போது அந்த குறைவுகளில் ஆண்டவர் வந்து அந்த காரியத்தை செய்வார். அதனால் வசனங்களை வந்து நம்ம தலைப்புகள் வச்சு நம்ம வசனங்களை தியானிக்கிறது ரொம்ப நல்லது. வசனங்களை தியானிப்போம். சங்கீதம் 112 7வது வசனத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான வசனம் இது. அந்த துன்பங்கள் வரும்பொழுது எப்படி வந்து ஜெபிக்கணும் அப்படிங்கிறத நம்ம ரொம்ப தெரிஞ்சுக்கணும். அதில் பாருங்கள், அவருடைய கரத்தின் கிரியைகள், அவருடைய வார்த்தைக்கு நம்ம முதலாவது வந்து நம்ம என்ன செய்யணும்னா கீழ்ப்படியணும். வார்த்தையை நம்ம கீழ்ப்படியது மாத்திரமில்லை, அந்த வார்த்தைக்கு ஆண்டவரை நாங்கள் எப்படி நடத்தணும் அப்படிங்கிற காரியத்தை நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்டு நம்ம பெற்றுக்கொள்ளணும். அதனால் இந்த காரியங்களை ஆண்டவர் எப்படி எழுதி வச்சிருக்காருன்னு பாருங்கள். இதில் பூரா பாருங்கள், ஒரு மனுஷன் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பாக்கியவான் அப்படிங்கிறத முதல் வசனத்தில் அவர் அப்படியே சொல்லிட்டு வர்றதை பார்க்கும். நமக்கு இந்த காரியத்தில் என்ன படிக்கணுமோ அதை நான் 112 7வது வசனத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, துச்செய்தியை கேட்டதினால் பயப்படாம், அவன் இருதயம் கர்த்தரை நம்பி திடனாய் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம அந்த வசனத்தை படிக்கும். ஏன்னா அவர் வந்து எப்போவுமே பார்த்தீங்கன்னாக்கி நம்ம வசனத்தை படிக்கும் பொழுது இது எனக்காக எழுதப்பட்டதுன்னு நம்ம பேரை இதில் போட்டு கூட நம்ம வாசிக்கலாம். இப்போ நம்ம துச்செய்தியை கேட்டதினால் பயப்படான் அப்படின்னம்னா, நான் பயப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம போட்டு அதை வாசிக்கலாம். அப்படி வாசிக்கும் பொழுது பார்த்திங்கனாக்கி, அவன் இருதயம் கர்த்தரை நம்பி திடனாக இருக்கும். கர்த்தரை நம்பி இருக்கணும். கர்த்தரை நம்பி இருந்தால் தான் அது திடனாக இருக்கும். கர்த்தரை நம்பாதபடி அவன் வந்து மேலே கேட்டான், துச்செய்தியை கேட்டோன்னா பயப்படாமல் இருக்க முடியாது. அவன் இருதயத்தில் வந்து கர்த்தரை நம்பின ஒரு திட மனம் வந்து ஆண்டுகிட்ட நம்ம பெற்றுக்கொண்டதான் நம்ம இருக்கணும். இருக்கும் பொழுது தான் அந்த திடம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். இப்போ பார்த்திங்கன்னா நிறைய நோய்கள் வருது, பிரச்சனைகள் வருது அப்படின்னம்னா, நம்ம ஆண்டவர் நம்மளோட கூட இருக்காருன்னா ஒரு திடன் இருக்கும்.
நம்ம வாழ்க்கையில் நிறைய காரியங்களை பார்த்திங்கன்னா மனுஷன் கைவிடப்பட்ட நிலையில் தான் அந்த காரியத்தை நீங்கள் கற்றுக்கொள்ள முடியும். இது வந்து ரொம்ப ஒரு பெரிய சப்ஜெக்ட்டு. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு சின்ன ஒரு காரியத்தை படித்தா கூட அதுலேருந்து நம்ம நிறையா கற்றுக்கொள்ளணும். அதுக்காக தான் அந்த ஒரு சின்ன காரியத்தை நம்ம படித்தாலும் நீங்கள் நிறைய அந்த வசனத்தை இடத்துல நீங்கள் படிக்கும்பொழுது பார்த்திங்கன்னா ஆண்டவருடைய வசனத்தை நீங்கள் தியானிக்கும் பொழுது ஆசீர்வாதத்தை மாத்திரம் இல்லை, இந்த காரியங்களை பெற்றுக்கொண்டு மற்றவங்களுக்கு நம்ம சொல்ல முடியும். அதுக்காக தான் இந்த வசனங்கள்லாம் நம்ம தியானிக்கும். இப்போ திறன் தந்தவர் நான் இந்த காரணம் துச்செய்தியை கேட்டதுனால பயப்படான்னு சொன்னோம் பார்த்தீங்களா. அப்போ துச்செய்தினாக்கி என்னது? மற்ற காரியங்களை மற்றவங்க சொல்லுவாங்க, எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது, இந்த மாதிரி நோய் இருக்குது, அந்த மாதிரி சொல்லும் பொழுது நம்முடைய இருதயம் கலங்காமல் இருக்கிறது மாத்திரம் இல்லைங்க, நம்ம பயப்படாமல் இருக்கிறது மாத்திரம் இல்லை, மற்றவங்களுக்கும் திறனை கொடுக்கக்கூடிய ஒரு காரியத்தை சொல்கிறதுக்கு தான் ஆண்டவர் இந்த இதெல்லாம் எழுதி வச்சிருக்காருன்னு சொல்லி நம்ம படிக்கும். அப்போ இந்த மனுஷனுக்கு இந்த காரியத்தை எழுதின மனுஷனுக்கு என்ன நடந்தது, அதே மாதிரி எனக்கும் அதை செய்கிறதுக்கு நீங்கள் நல்ல ஆண்டவராக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நம்ம வந்து அதை தியானிக்கணும். அதை தியானிக்கிறதுக்கு தான் வசனங்களே கொடுக்காரு. ஒரு மனுஷனுக்கு செஞ்ச காரியத்தை எழுதி வச்சாருன்னா அது எனக்கும் அது பொருந்தும், எனக்கு அதை செய்யுங்க ஆண்டவரேன்னு சொல்லி நம்ம கேட்கறதுக்கு தான் அதை எழுதி தந்திருக்காரு. அதில் வந்து துன்ப காலம் வரும்போது நம்ம பயம் வரும், ஒரு கவலை வரும். அந்த கவலையெல்லாம் மறக்கிறதுக்காண்டி நான் வந்து அசைக்கவே படலை, எனக்கு ஒன்றும் நீங்கள் கூட இருக்கீங்க, நீங்கள் உங்கள்கிட்ட நான் திடனாக இருப்பேன்னு சொல்லி தான் சங்கீதம் எழுத்துல அவர் எழுதியிருக்கிறத நம்ம பார்க்கும். நான் பயப்பட மாட்டேன், நான் அசைக்கப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு சவால் விட்ட ஒரு வார்த்தையை தான் அவர் எழுதியிருக்காரு. நான் பயப்பட மாட்டேன், நான் என் இருதயம் தடனாக இருக்குன்னா நீங்கள் என் கூட இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவர் எழுதுறதை நம்ம பார்க்கும். அப்போ ஆண்டவர் நம்மளோட கூட இருந்தால் தான் நமக்கு வந்து இந்த பயம், இந்த திடன் கிடைக்கும். அப்போ வந்து கத்துட்ட வந்து நம்ம கத்துற தவிர இந்த வசனத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா ஆண்டவரே மேன்மைப்படுத்ததாக தான் இருக்குது. நான் கர்த்தர் பேரில் தான் பாருங்க, வேற என்னால் முடியும், இல்லாட்டா வெளிப்புறமாக இருக்க சூழ்நிலையினால ஏதாவது நடந்துமோ அப்படிங்கக்கூடிய ஒரு இது எதுவுமே இந்த சங்கீதத்தில் அவர் எழுதாதபடி பார்த்து நான் பயப்பட மாட்டேன், துச்செய்தியை கேட்டு நான் பயப்பட மாட்டேன், நான் இதயத்தில் திடனாக இருப்பேன்னா திடனாக இருக்கிறதுக்கு ஆண்டவர் கொடுக்குற திடன் இருதயத்தில் இருக்கணும். அப்புறம் பயப்படாமல் இருக்குன்னா நிறைய செய்திகள் கேட்கும்பொழுது நமக்கு கலக்கம் வருது பார்த்திங்கன்னா, அந்த கலக்கத்தை ஆவியானவர் மாத்திரம்தான் நமக்கு சரியாக நம்மளை நடத்த முடியும். அது நம்முடைய நம்பிக்கை கர்த்தர் பேரில் தான் இருக்கணும், அவர் வசனத்தின் பேரில் இருக்கணும். அவர் கொடுக்குற திடனில் நம்ம நம்பிக்கையாக இருந்தோம்னாக்கி இந்த சங்கீதக்காரர் சொல்கிறாருல அதை மாதிரி நாம் இருக்க முடியும். துச்செய்தி எது கேட்டாலும் சரி, அதில் வந்து நம்ம இருதயம் கர்த்தரை நம்பி திடனாக இருக்கும். கர்த்தரை நம்பி இருக்கிறவனுக்கு ஒரு நன்மையும் குறையப்படாதுன்னு சொல்லி நம்ம வசனத்தில் படிக்கும். ஆனால் குறையப்படாதுன்னு சொல்லிட்டு நமக்கு குறைவாக இருக்கும்போது சொல்லுவோம், ஐயோ எனக்கு நாளைக்கு என்ன செய்வேன், இந்த செலவுக்கு என்ன பண்ணுறது, இல்லாட்டா நாளைக்கு இந்த நோய் வந்துச்சு, நான் என்ன பிரச்சனை வந்துருமே, என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம கலக்கங்கள்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் வசனங்களை படிக்கும் பொழுது ஆவியானவரோடு கூட நம்ம படிக்கும் பொழுது இந்த நிறைய காரியங்கள் நமக்கு சுற்றிலும் இருக்கிற ஒரு பயங்கள் அதெல்லாம் வந்து நீங்கள் இன்னைக்கு வசனத்தை தான் நம்ம தியானிக்கணும். அந்த வசனத்தை தியானிக்கும் பொழுது தான் ஆண்டவர் கொடுக்குற அந்த திடனை வந்து நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். இப்போ நீங்கள் எல்லாருக்கும் தெரியும், யோவான் 16:33 உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன்னு சொல்லி இயேசு சொல்கிறார். நான் உலகத்தை ஜெயிச்சிட்டேன், அதனால் உங்களுக்கு அந்த திடன் தருவேன், அந்த ஜெயத்தை தருவேன். என்ன திடன் இருந்தால் தான் நம்ம வெற்றியை பெற முடியும். ஒரு விளையாட்டாக இருந்தாலும் சரி, நம்முடைய வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, நம்ம முடிவு எடுக்கிறதுக்கு ஒரு திடனாக இருந்து நம்ம அந்த முடிவு எடுத்து விளையாட்டுனாக்கி அதில் வந்து நல்லா பயிற்சி பண்ணி அந்த மாதிரி போகும்பொழுது தான் வெற்றியை சுதந்திரிக்க முடியும். அதை அந்த திடனை பெற்றுக்கொள்ளணும்னாக்கி ஆண்டவர் உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் இருக்குங்கார், உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன்னு சொல்கிறார். உலகத்தை ஜெயித்தவர் நம்மளோட கூட இருக்கிறதுனால இந்த உபத்திரவங்கள் நம்மள ஒன்றும் செய்ய முடியாது. அப்போ உபத்திரவம் வரும், ஆனாலும் திடன் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம யோவானில் படிக்கிற அந்த வசனத்தை பார்த்தீங்கன்னாக்கி அவர் திடன் கொள்ளதுக்கு அந்த உபத்திரவம் எப்படி வரும். உபத்திரவம் வந்து நம்ம ஆண்டவரை நேசிக்கும் போது நமக்கு அந்த உபத்திரவம் வருமா, ஐயோ நம்ம ஆண்டவர் நேசிக்கிறோமே, நமக்கு ஏன் அந்த உபத்திரம்லாம் வராது அப்படின்னு சொல்லி சிலர் வந்து நினைக்கலாம். அப்படின்லாம் கிடையாது. ஆண்டவர் சொல்கிறது என்னது, உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டுன்னு தான் சொல்கிறாரு, ஆனாலும் நீங்கள் திடன் கொள்ளுங்கன்னு சொல்கிறாரு. திடன் யார் தர்றது, ஆண்டவர் கொடுக்குற திடன் இருந்ததுனாக்கி அந்த உபத்திரவத்தில் நாம் வந்து எப்படி பொறுமையோடு ஓடி ஜெயிக்க முடியும். அதை தான் நம்ம தியானிக்கலாம். அதில் வந்து நீங்கள் உபத்திரம் அப்படிங்கும்பொழுது பார்த்தீங்கன்னாக்கி ரோமர் 5:3 நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னாக்கி 5வது அதிகாரத்தில் 3வது அது மாத்திரமல்ல, உபத்திரம் பொறுமையும், பொறுமை பரீட்சை நம்பிக்கையும் உண்டாக்குறது என்று நாங்கள் அறிந்து, அந்த உபத்திரவத்தில் வந்து பொறுமையாக இருக்காராமா. ஒரு ஊழியத்துலலாம் பார்த்தீங்கன்னாக்கி நிறைய பொறுமையோடு இருக்கலன்னா
அவர் வந்து இவ்வளோ ஜெயத்தை பெற்றுக்கொள்ளவே முடியாது. ஏன்னா நிறைய இடத்துல பிரச்சனைகள் வரும், எல்லாம் வரும். அந்த வரும்போது அவர் வந்து பொறுமையாக இருந்தாருன்னு சொல்லி நம்ம பார்ப்போம். அப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா 12 அதே ரோமரில் 12வது அதிகாரத்தில் நீங்கள் 12வது வசனத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா அதுலேயும் வந்து பாருங்கள், நீங்கள் வார்த்தைகள்லாம் நீங்கள் படிங்க. நம்பிக்கையிலே சந்தோஷமாக இருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாக இருங்கள், ஜெபத்திலே உறுதியாக தரித்திருங்கள். இப்போ நம்பிக்கையில் நம்ம சந்தோஷமாக இருக்கணுமா, ஆண்டவர்கிட்ட நம்பிக்கை வச்சு நம்ம சந்தோஷமாக இருக்கணும். அப்போ அதை நம்ம இருக்கோமா, நம்ம அதில் குறைவுகள் இருந்ததுனாக்கி நம்ம அதை வந்து சரி செய்யணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா உபத்திரவத்திலே பொறுமையாக இருங்கள். உபத்திரவம் வருதுனாலே ஒரு பெரிய நமக்கு வந்து ஐயோ இந்த உபத்திரவத்தில் நம்ம எப்படி நம்ம தப்பிச்சு நம்ம வரப்போகிறோன்னு தான் நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்களா. அந்த மாதிரி இருக்கிற நேரத்தில் நீங்கள் பொறுமையாக இருங்கன்னு சொல்லி தான் அவர் வந்து சொல்கிறத நம்ம பார்க்கும். இப்போ அவர் வந்து பொறுமையாக இருங்கன்னா அவர் பொறுமையாக இருந்ததுனால தான் நமக்கு அந்த பொறுமையை தரக்கூடிய ஆவியானவர் அவரோட இருந்ததுனால நமக்கு எடுத்துறாரு. அப்போ நமக்கு அந்த பொறுமை இருக்குதா? இந்த உபத்திரம் வரும் பொழுது, நிறைய உபத்திரம் வரும்போது நம்ம பொறுமையாக இருக்கும். ஜெபத்தில் உறுதியாக தரித்திருங்கள். ஜெபத்தினால தான் நம்ம வந்து அப்படி இந்த உறுதியாக நிற்க முடியும் அப்படிங்கிறதையும் அவர் சொல்லியிருந்தார். ஒரு வசனத்திலே பாருங்கள் எத்தனை காரியங்கள் நமக்கு கற்றுத்தராரு பாருங்கள். அந்த காரியங்கள் நம்ம கற்றுக்கொள்ளும் பொழுது உபத்திரம் பொறுமையை உண்டாக்கும். உபத்திரத்தினாலே பொறுமையாக இருங்கன்னு சொன்னாரே, பொறுமையாக இருக்கணுங்கிறத சொல்கிறாரு. அவர் பொறுமையாகவும் இருக்கணும், பொறுமையை உண்டாக்குங்கிறதையும் சொல்கிறாரு. அப்போ ஆண்டவருடைய ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு ஆசீர்வாதங்களுக்கு பெற்றுக்கொள்ளணும்னாக்கி உபத்திரம் வந்து வரத்தான் செய்யுது. அவர் வந்து பாருங்கள், ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டு அவர் வந்து ஊழியத்துக்கு அழைக்கப்பட்டு வந்தவர் தான். ஆனால் அவருக்கு கஷ்டமே இல்லாமல் இல்லை, நிறைய கஷ்டங்கள் அவருக்கு வந்த கஷ்டங்கள் வேறு யாருக்குமே வந்திருக்காது. அந்த மாதிரி கஷ்டங்கள்லாம் அவர் வந்து அனுபவித்ததுனால உபத்திரங்கள் நிறைய வரத்தான் செஞ்சுது. உபத்திரம் வரும் பொழுது பொறுமையாக இருந்து ஜெயித்து அவர் ஆண்டவர் என்னத்துக்கு அழைச்சாரோ அதை செய்து முடிச்சாரோ. அதுபோல் நம்ம செய்து முடிக்கிறதுக்கு நமக்கு அந்த திடன் நம்பிக்கை வந்து எப்படி வரும்னாக்கி ஆண்டவர் நம்மளோட கூட இருக்கும்போது தான். சில காரியங்கள் நமக்கு ஆண்டவர் நம்மளோட கூட இருக்கும்போதும் உபத்திரவங்கள் பிரச்சனைகள்லாம் வரும்பொழுது நம்ம ஆண்டவர் தர்ற திடன் நம்பிக்கையில் நம்ம அதில் வந்து நம்ம ஜெயிக்க முடியும். இப்போ உபத்திரவம்னா என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம்னாக்கி அதுலேருந்து நம்ம எப்படி ஜெயிக்க முடியுங்கிறதையும் நம்ம தியானிக்கலாம். நம்ம வந்து துன்பங்கள் வருது, அது வந்து நம்மளை அழுத்தி இது எப்படி நம்ம செய்ய முடியும், இது வந்து ரொம்ப முடியாது போல் இருக்குதே, நம்ம ஜெயிக்க முடியாது போல் இருக்குது அப்படிங்கக்கூடிய ஒரு காரியம் கூட நமக்கு வரும். நிறையா ஊழியக்காரங்க ஒரு ஊழியம் செய்கிற ஒரு தம்பிலாம் சொன்னாங்க, ஊழியத்துக்குன்னு வந்தவுடனே எனக்கு ரொம்ப போராட்டங்கள் வந்தோடனே நான் ஊழியம் செய்கிறதுக்கு எதுக்கு வந்தேன், இந்த ஊழியமும் வேண்டாம் ஒன்றும் வேண்டாம், நம்ம ஒரு வேலை செஞ்சோம் அந்த வேலைக்கே போயிடலாம், இது வந்து நமக்கு நம்ம ஆண்டவர் நம்மளோட இல்லை போல் இருக்கு, அதனால் நமக்கு இந்த உபத்திரங்கள்லாம் வருது, நிறைய பிரச்சனைகள், அடி சண்டை அந்த மாதிரி எதுவுமே நான் வந்து ரொம்ப பொறுமையாக இருந்தேன். ஆனால் வந்து எனக்கு நிறைய சோதனைகள் வந்துச்சு, அதனால் நான் இதை ஊழியத்தை விட்டுறலாம் அப்படின்னு சொல்லி நினச்சேன். அப்போ வந்து ஒரு மிஷினரிகிட்ட போய் ஜெபிக்கும்போது அவர் சொன்னார், உபத்திரம் வந்ததுனால நீ போக வேண்டாம், ஆண்டவர் வந்து உன்னோட கூட இருக்கும்போது உன்னை அழைச்சி நடத்துறதுக்கு கடைசி வரைக்கும் அவர் தான் கூட இருக்கணும், நீ உபத்திரம் வந்தோடனே ஓடி போகக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர் வந்து ஆறுதல் படுத்தி என்னை திருப்பி இந்த ஊழியத்தில் பலப்படுத்தினார். நான் இப்போ நல்லா ஊழியம் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னார் தம்பி. அப்போ அந்த ஊழியம் பண்ண வரும்போதோ ஆண்டவர்களை நம்ம நெருங்கி ஜீவிக்க வரும்போதோ வார்த்தைகளோ வரும்பொழுதோ பிசாசன் வந்து நிறைய பிரச்சனைகளை கொண்டு வரும்பொழுது ஆண்டவருடைய பிரசனத்தில் நம்ம இருக்கணும். அவருடைய திட நம்பிக்கை நமக்கு வேணும். அவர் தான் நமக்கு திடனா நம்பிக்கையாக இருக்கிறவர். அதான் நம்பிக்கையில் இருக்கணும், நம்ம உறுதியாக இருக்கணும் ஜெபத்தில். அப்படின்னா ஜெபத்தில் இருந்து நம்ம அந்த உபத்திரவத்திலையும் நம்ம ஜெயிக்க முடியும். இந்த உபத்திரவம்னா என்னதுன்னா நம்ம துன்பப்படுத்துறது, நம்ம அழுத்தக்கூடியது, ஒருவேளை பண தேவையாக இருக்கலாம், இல்லாட்டா சரீர தேவையாக இருக்கலாம், இல்லாட்டா துக்கங்கள், அந்த மாதிரி துக்கங்கள் அழுத்துற ஒரு வியாதியாக இருக்கலாம், இல்லாட்டா யாராவது கொடுமையாக நம்மளை பேசக்கூடிய வார்த்தைகளாக இருக்கலாம், கீழ்த்தரமாக பேசி நம்ம கீழ்த்தரமாக நடத்துது, நம்ம வந்து தனியாக விட்டுருது, நீ தனிமையாக தான் இருக்கணும், நீ இங்கே இருக்கிறதுக்கு லாய்க்கலன்னு சொல்லி குடும்பத்தை விட்டு தள்ளி விட்டுருந்தாங்க பார்த்தீங்களா. அந்த மாதிரி காரியங்கள் எல்லாமே உபத்திரவம் தான். இது எல்லாமே உபத்திரவம் தான். இந்த துன்பங்கள் மத்தியில் நம்ம தேவனுடைய கிருபை நமக்கு தேடணும். இந்த துன்பமெல்லாம் வந்துட்டனால உடனே என்ன செய்தோம், நம்ம அவ்வளோதான், இனிமேல் வாழ்க்கையில் என்ன இருக்குது, எல்லாராலும் தள்ளப்பட்ட நிலை, வியாதி, பிரச்சனை, பண தேவை, எல்லாமே தேவைகள் இருக்குது. தேவைகள் இருக்கும் பொழுது நம்ம அந்த நேரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கி நல்லா கடந்து போனதுனால சொல்லுவேன், அந்த இடத்துல நமக்கு வந்து ஆண்டவரை தவிர வேறு யாருமே உதவி செய்ய முடியவே முடியாது. இந்த திட நம்பிக்கை நமக்கு வரணும்னாக்கி ஆண்டவருடைய ஆவியானவர் நம்மளோட கூட இருந்தால் தான் இதை தாண்டி நம்ம செல்ல முடியும். நான் தாண்டி சென்றதுனால உங்களுக்கு சொல்கிறேன். அந்த மாதிரி தனிமையாக இருந்தாலும் சரி, இந்த பண கஷ்டங்கள், நோய்கள், பிரச்சனைகள் வரும்பொழுது யாருமே நமக்கு வந்து ஒரு நம்பிக்கையை சொல்லி உங்களுக்கு நல்லா சரியாக இருக்கும் அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க. ஆண்டவர் மாத்திரம்தான் நமக்கு, நீ என் கூட இருக்க, நான் உன் கூட இருக்கேம்மா, நீ என்னோட கூட இருக்கும்பொழுது ஏன் பயப்படுத, திடனா இரு அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தைகளை ஆண்டவர் மாத்திரம்தான் சொல்லி நம்மளை வந்து ஜெயத்தில் கொண்டு போக முடியும். அதனால்
ஆண்டுகிட்ட ஜெபிக்கணும். இந்த சொன்னார்ல பவுல் சொன்னார்ல ரோமரில், அந்த மாதிரி ஜெபத்தில் நம்ம தரித்திருக்கணும். அப்புறம் இந்த துன்ப மத்தியில் தேவனுடைய கிருபையை தேடணும். அடுத்தது சோறு உண்டாகும் போது நம்பிக்கை இல்லாத நிலையில், நம்பிக்கையே இல்லை இது இவ்வளோதான் அப்படின்னு சொல்லி இருக்கும்போது விடாமுயற்சியாக அந்த ஒரு நம்ம விடாமுயற்சியாக இருந்து ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்கறதுல அந்த முதிர்ச்சி அடையக்கூடிய நம்பிக்கையை அது கொண்டு வரும். ஏன்னா நம்ம முதல்ல கேட்கும்போது நமக்கு கொஞ்சம் பயமாக இருக்கும், நமக்கு என்ன நடக்குமோன்னு சொல்லி ஒரு பயம் இருக்கலாம். ஆனால் நமக்கு நாளடைவில் ஒன்றா கேட்டு ஆண்டவர்கிட்ட பெற்றுக்கொண்டு ஒன்றுனா நம்மளை எப்படி நடத்துகிறாரு அப்படின்னு சொல்லி நம்ம நடத்துறதுக்கு நமக்கு காட்டி அவர் சொல்லும் பொழுது பார்த்திங்கன்னா, அந்த ஆவியானவர் வழிநடத்தலை பார்த்து நம்ம நடந்த பொழுது அந்த காரியங்கள்லாம் நமக்கு செயலாற்றி நம்மளை கொண்டு போகிறத பார்த்து ஆச்சரியப்படும் பொழுது பார்த்திங்கன்னா, அப்போ பார்த்திங்கன்னா நம்ம முதிர்ச்சி அடைய செய்வார். என்ன முதிர்ச்சினா என்னது, நமக்கு அதில் பழக்கமாயிடும். அதில் பழக்கம் ஆகிட்டுனாக்கி அதில் தான் நம்ம முழுவதுமாக நிற்போம். மற்ற மனுஷனை பற்றியோ அவன் பேசுகிறான், இவங்க பேசுகிறாங்க, இவங்க தள்ளி வச்சுட்டாங்களே, இவங்க நோய் வந்துட்டு பிரச்சனை வந்துட்டு அதை மெயினாக அதை நம்ம முதலிடத்துல வச்சு நம்ம அழுதுகிட்டு இருக்க மாட்டோம். அப்படி இருக்கிறதுக்கு முதிர்ச்சியை கொண்டு வரக்கூடிய காரியங்கள் இந்த ஆண்டோடைய வசனம் தான், ஆண்டோடைய வார்த்தை அவள் திடனாக இருங்கன்னு சொல்லி சொல்கிற வார்த்தைகள் தான் நம்மளை கொண்டு வருது. அதை நம்ம ஆண்டுகிட்ட நம்ம கேட்டு ஆவியானவர் பெற்றுக்கொள்ளத்தக்கான கிருபையை நமக்கு தருவார். அதை நம்ம பெருசாக நம்ம பெற்றுக்கொள்ளணும். அடுத்தது பார்த்திங்கன்னா, தேவனுடைய கிருபையை நம்ம பெற்றுக்கொள்ளணும். பூமியில் நம்முடைய உபத்திரவம்லாம் நம்ம தேற்றி கிறிஸ்துவின் பிரசனத்தில் நம்ம கொண்டு போய் நம்மளை ஆண்டவர்கிட்ட நல்லா நெருங்கி போகிறதுக்குன்னு தான் நமக்கு இந்த முதிர்ச்சிக்காண்டி தான் இந்த வசனங்கள், இந்த உபத்திரவங்கள் வருது. உபத்திரவங்கள் வரும் பொழுது நம்ம இன்னும் அதிகமாக ஆண்டவர் நம்ம பிரசனத்தில் நம்ம நிறைக்கிறதுக்கு நம்ம இன்னும் அதிகமாக ஆண்டவருடைய வசனத்தை தியானிக்கணும். ஆண்டவரே நீங்கள் தான் எல்லாத்தையும் செய்து முடிக்கணும், நான் சோர்ந்து போயிருக்கிறேன், நான் திடம் இல்லாமல் இருக்கிறேன், என்னுடைய காரியத்தில் எனக்கு எதுவுமே ஒரு ஜெயத்தை பெற்றுக்கொள்ள முடியலை, அதுக்கு நீங்கள் தான் உதவி செய்யணும்னு சொல்லி நம்ம ஆண்டவருடைய திடனை பெற்றுக்கொண்டு நம்ம வாழும் பொழுது பார்த்திங்கன்னா பெரிய ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். அதுதான் இந்த நாட்களில் பரிசுத்த ஆவியானவரெல்லாம் தேவ அன்பு தான் நம்முடைய இதயங்களில் ஊற்றப்படணும். அவருடைய கிருபை, அவருடைய பரிசுத்த ஆவி நம்மளோடு கூட இருக்கும் பொழுது தான் அந்த திட நம்பிக்கையாக நம்ம வாழ்ந்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளாக, அநேகருக்கு சாட்சியுள்ள பிள்ளைகளாக நம்ம வாழ முடியும். அதை நீங்கள் இந்த வசனத்தெல்லாம் தியானித்து ஜெபிங்க. அந்த பெரிய காரியங்களை நம்முடைய உபத்திரவங்க காலத்திலையும் நமக்கு கொடுக்குற எல்லா பிரச்சனைகளிலும் நமக்கு திடத்தை தந்து நம்மளை நடத்துவார். இதில் பார்த்திங்கன்னாக்கி ஆண்டவரை இயேசு கிறிஸ்து செஞ்ச ஒரு காரியத்தை நம்ம படிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் இருக்காரா அப்படிங்கிறத நம்ம பரிசுத்த ஆவியானவரை நான் சொல்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் தான் முக்கியமான காரியம். ஆனால் ஆண்டவரை இயேசு கிறிஸ்து செஞ்ச காரியத்தை நீங்கள் இந்த இடத்துல படிச்சிங்கனாக்கி, மற்ற 14 24 27 வரைக்கும் படிச்சிங்கனாக்கி, இயேசு அவர்களோடு பேசி திறன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதீர்கள் என்றார். அப்போ ஒரு படகுல போகிறாங்க அவங்க. இது ஏற்கனவே எல்லாருக்குமே தெரியும். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கி போகும்பொழுது அந்த இடத்துல பெரிய காற்றும் கடலும் அந்த கடல் கொந்தளிச்சு அவங்க கடல் அந்த போட் மூழ்கக்கூடிய காரியத்தை செய்யற மாதிரி வரும் பொழுது இவங்க என்ன செய்யறாங்க, இவங்களுக்கு ஒன்றும் புரியலை. ஆண்டவர் வெளியே அங்கே இருந்து ஜெபிக்கன்னு சொல்லிட்டாரு. இவங்க கடலில் போய்கிட்டு இருக்காங்க, இன்னொரு இடத்துக்கு போயிட்டு இருக்கும்போது நடுக்கடலில் அந்த மாதிரி ஆயிடுது. அப்போ இவங்க என்ன செய்யணும்னு தெரியாமல் இருந்துட்டு இருக்கும்போது ஆண்டவரை இயேசு கிறிஸ்து அந்த கடல் மேலே நடந்து வர்றதை பார்க்காங்க. அதற்குள்ளாக படகு நடுக்கடலிலே சேர்ந்து எதிர்காற்று அழுத்தபடியால் அலைகளினாலே அலைவுபட்டது. அடுத்தது பார்த்தீங்கன்னா, இரவின் 4ஆம் சாமத்திலே இயேசு கடல் மேல் நடந்து அவர்களிடத்துக்கு வந்தார். பாருங்க, சாமமாக இருக்குது. அவங்க நடு சாமம்னு சொல்லி போட்டிருக்குது. இப்போ இவங்க என்ன செய்கிறாங்க, இவங்க போயிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு தைரியத்தோட எப்பவும் போகிற இவங்கெல்லாம் அந்த கடல்லே இருந்தவங்க, கடலில் மீன் பிடிக்கிற அந்த மாதிரி தொழில் செஞ்சதுனால இவங்களுக்கு ஒன்றும் பயம் கிடையாது. இப்போ நம்ம பஸ்ஸிலே போயிட்டு இருக்கவங்களுக்கு பஸ்ஸிலே பயம் இருக்காது. ஏரோப்ளைன்லேயே போயிட்டு இருக்கவங்களுக்கு புதுசாக ஏரோப்ளைனில் இருந்தால் ஐயோ என்ன ஆகுமோன்னு போயிடுவாங்க. ஆனால் அதிலே போயிட்டு இருக்கவங்களுக்கு பயமே இருக்காது. பார்த்தீங்களா, எந்த காரியமாக இருந்தாலும் சரி அதிலே தொடர்பு உள்ளவங்களுக்கு பயம் இருக்காது. எந்த இரவுனாலும் போகலாம், எந்த நைட்னாலும் போகலாம், எந்த நேரம்னாலும் போகலாம்னு சொல்லி ஒரு தைரியத்தோடு போகிறாங்கன்னு சொல்லி நம்ம பார்ப்போம். அப்போ அதில் பேதுரு எல்லாருமே போகிறாங்கன்னு சொல்லி பார்ப்போம். இவங்க சீசரெல்லாம் போகும்போது நடு சாமத்திலே அந்த கடல் மேலே ஆண்டவர் நடந்து வர்றாரு. அது படகு அலையினால அலையப்பட்டு அவங்க
வந்து மூழ்கடிக்க பார்க்கும்போது ஆண்டவர் நடந்து வரதை நம்ம பார்ப்போம். அவர் கடல் மேல் நடந்து வருகிறதை சீசர்கள் கண்டு கலக்கம் அடைந்து ஆவேசம் என்று சொல்லி பயத்தினால் அலறினார்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். அப்போ நம்முடைய வாழ்க்கையிலேயும் நிறைய நான் இப்போ உபத்திரத்தை பற்றி சொன்னேன் பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் ஒரு பயம் வரும்போதோ ஒரு பிரச்சனைகள் வரும்பொழுதோ நம்ம வந்து என்ன செஞ்சிருவோம், உடனே ஐயோ இனிமேல் ஆண்டவர் நம்மளை என்ன எப்படி நடத்த போகிறாரு, நம்ம இப்படி மூழ்கி போகிறோமே, இப்படி ஒரு உபத்திரத்தில் நம்ம மாட்டிக்கிட்டோமே, இனிமேல் என்ன நம்ம செய்ய போகிறோம், நமக்கு ஒன்றும் ஒரு நம்பிக்கையும் இல்லை, இனிமேல் யார் உதவி செய்ய போகிறான்னு சொல்லி நம்ம செய்வோம் பார்த்தீங்களா. அதே மாதிரி தான் சீசர்களை நீங்கள் நல்லா நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா அவர் கூடயே போகிறவங்க, அவர் கூட அற்புதம் செஞ்சதை பார்த்தவங்க. இவங்கெல்லாம் அற்புதம் செய்ததை பார்த்தவங்க, அதிசயங்களை செஞ்சதை பார்த்தவங்க, கூட இருந்து வசனங்களை போதிச்சு நடத்தினவர், அதை எல்லாத்தையும் பார்த்தவங்க. ஆண்டவர் நம்மளை இப்படியே கைவிட்டுருவாரா அப்படிங்கக்கூடிய ஒரு விசுவாசம் இல்லாதபடி அவங்களும் பாருங்கள் என்ன செய்யணும்னு தெரியாமல் இருக்காங்க. அப்போ ஆண்டவர் வர்றதை ஆண்டவர்னு கூட நம்மளை பாதுகாக்க யார் வருவா அப்படிங்கிறது தெரியாமல் பாருங்கள் அவங்க வந்து ஏதோ ஆவேசம்னாக்கி ஏதோ அந்த கடலில் பிசாசு அந்த மாதிரி நடந்து பிசாசுன்னு தான் அர்த்தம். அந்த மாதிரி பயந்துட்டு அவங்க வந்து என்ன செய்கிறாங்க, அலறுதாங்க, என்னமோ வருது அப்படின்னு சொல்லி. இப்போ இவங்க மூழ்கடிக்க போகிறாங்க, நம்முடைய வாழ்க்கை மூழ்கடிக்க போகுது. அப்போ அந்த இடத்துல வந்து ஏதோ ஒன்று நடக்குதுன்னு வைங்க, நம்ம பயப்படுமா இல்லையா? அந்த மாதிரி அவங்க வந்து கடலில் நடந்து வரதை பார்த்தோன்னா பயந்து அலறுதாங்கன்னு சொல்லி நம்ம பார்ப்போம். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னாக்கி ஆண்டவரை இனங்கண்டுறதுக்கு அவங்களும் இனங்கண்டுகள்ல, நம்மளும் வந்து அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வரும்போது ஆண்டவர் நம்மளை கைவிட மாட்டார், ஆண்டவர் நோக்கி கூப்பிடணுங்கிற ஒரு அறிவு இல்லாமல் நம்ம இருக்கோம். இந்த அறிவு வந்து நமக்கு தரதுக்கு இன்னைக்கு ஜெபிக்கணும். நம்ம ஆண்டவருடைய ஞானத்தை நமக்கு தரணும். ஆவியானவர் எந்த நேரத்தில் நமக்கு உதவி செய்யணும்ட்டு ஆண்டவரை கூப்பிடுதோமோ அந்த நேரத்தில் நமக்கு உதவி செய்வே இருக்காரு. என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு அறியாது எட்டாவது மாதிரி பெரிய காரியங்களை நான் உனக்கு அறிவிப்பேன்னு சொல்றாரு. பெரிய காரியங்களை அறிவிப்பார். அப்போ பாருங்க, உபத்திரவத்தில் எந்த உபத்திரம் வருதோ எந்த வேதனை வருதோ ஆண்டவர் நோக்கி கூப்பிடும்போது அவர் எல்லாவற்றுக்கும் போதுமானவராக இருக்காருன்னு சொல்லி நம்ம முதல்ல விசுவாசித்து இதயத்தில் நம்பிக்கையோடு இருந்தோம்னா தான் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவோம். அப்படி இவங்க கூப்பிடவும் செய்யலை. ஆனால் ஆண்டவர் வர்றாரு. வரும் பொழுது கூட அவங்க அந்த ஆண்டவர் தான் நமக்கு உதவி செய்ய வருவோம், வேற யார் வருவான்னு சொல்லி பயம் வந்து அவங்களுக்கு வந்து என்ன செய்யலை, நம்பிக்கை இல்லாமல் அவர் வர்றதை பார்த்த உடனே நினைச்சுதாங்க பிசாசு வருது பொறுக்குன்னு பயந்து அலறுதாங்க. அப்போ ஆண்டவர் உடனே பாருங்க, அவங்க இப்படி விசுவாசம் இல்லாமல் இருந்தாலும் சரி அவங்க அலறுதாங்கன்னு சொன்னோன்னே, அப்போ என்ன நம்பிக்கை இல்லாமல் இப்படி என்ன என் கூட என்னவன் ஏன் இப்படி நம்பிக்கை இல்லாமல் இருக்கான், ஏன் விசுவாசம் இல்லாமல் இப்படி அலறிட்டு இருக்கான், ஏதோ பார்த்துட்டு யாருன்னு கூட நல்லா இதாக பார்க்கலையே, அதுக்குள்ளே ஏன் அலறுதான் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வந்து ஏதோ கைவிடலை. அப்படி நம்முடைய வாழ்க்கையிலும் பார்த்தீங்கன்னாக்கி நிறைய காரியத்தில் ஆண்டவரை நம்ம தேடலனாலும் நமக்கு உதவி செய்கிற நல்ல தகப்பன், நமக்கு திடந்தரதுக்கு நம்ம ஆவியானவர் நமக்கு தந்திருக்காரு. அந்த ஆவியானவர் மூலமாக நமக்கு திடந்தர வல்லமையுள்ளவராக இருக்காரு. அதனால அவர் வந்து அடுத்த என்ன செய்கிறாருன்னு பாருங்க. 27வது வசனத்தை பார்த்தீங்கன்னாக்கி, உடனே இயேசு அவர்களுடனே பேசி திடன் கொள்ளுங்கள்னு சொல்றாரு. ஏன்னா அவங்க வந்து என்ன செய்யறான், அலறிட்டு இருக்காங்க, பயந்துட்டு இருக்காங்க. நம்முடைய வாழ்க்கையில் பயம் வரும் பொழுது திடன் கொள்ளுங்கன்னு சொல்லி வாழ்க்கை படகிலே அவர் வர்றதுக்கு, அந்த பாதையிலே அவர் வந்து வராது. எந்த பாதையில் வந்து நம்மளை வந்து விடுதலை செய்யணுங்கிற காரியத்தை கடல் மேலே நடந்து வந்து அந்த கடலில் அந்த படகுல ஏறுதாருன்னு சொல்லி நம்ம பார்ப்போம். அப்போ நம்முடைய வாழ்க்கை படகுல இது ஆண்டவரை நம்ம ஏற்றுக்கிட்டு அவர் கொடுக்குற திடனில் நம்ம ஓடினோம்னா தான் ஜெயிக்க முடியுங்கிறத நம்ம பார்ப்போம். திடன் கொள்ளுங்க, நான் தான், பயப்படாதீர்கள் என்றார். பயப்படாங்க, நான் தான் வர்றேன் அப்படிங்கிறாரு. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ காரியங்கள் நடக்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுது, திடனாக இருங்க, நான் வர்றேன், நான் பயப்படாமல் இருங்க, நான் உன்னோட கூட இருக்கேன்ல அப்படிங்காரு. பாருங்க, பெரிய காரியங்களை செய்வேன்னு சொல்லுவார். பெரிய காரியங்களை செய்வேன்னு சொன்னோம்னா, ஆண்டவரே நீங்கள் என்ன செய்ய போறீங்க, பயங்கரமான காரியங்களை செய்வேன் பாரு. என்ன பயங்கரமான காரியங்கள் செய்ய போறீங்க ஆண்டவரே? நம்ம ஆண்டவர்கிட்ட தியானிக்கும் பொழுதே ஆண்டவரே நமக்கு கற்றுத்தரக்கூடிய ஒரு ஆவியானவர் நமக்கு தந்திருக்காரு. அப்போ அந்த காரியத்தை நீங்கள் கற்றுக்கொள்ளும் போது முழுமையாக படிங்கன்னா, பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே நீரே ஆனால் நான் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும் என்றான். அதற்கு அவர் வா என்றார். அப்பொழுது பேதுரு படகை விட்டு இறங்கி இயேசுவினிடத்தில் போக ஜலத்தின் மேல் நடந்தான்னு சொல்லி, நடந்து வர்றதுக்கு கூட கேட்டு விசுவாசம் பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி, விசுவாசம் இல்லாத சந்ததியை தான் வச்சு ஆண்டவர் வந்து பயன்படுத்துறாரு. பாருங்க, எப்பவுமே பேதுரு எல்லா காரியத்திலையும் ஃபர்ஸ்ட்ல நிற்கிறவர். அவரே வந்து ஆண்டவரை பாருங்க நம்பாம நீ இருந்தா நான் நடந்து வரணும் கடல்ல அப்படின்னா, என்ன நம்ம செய்யறத இவன் செய்யறான்னு சொல்லி நம்ம மனுஷனுக்குலாம் ஒரு பொறாமை வரும் பார்த்தீங்களா, நம்ம செய்யறத இவனுக்குலாம் சொல்லி கொடுக்க கூடாது, இவன் அதை செஞ்சுட்டாம்னாக்கி அவன் மேலே வந்துட்டாங்கன்னா நம்ம வாழ்க்கை எப்படியா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஆண்டவர் வந்து என்னிலும் மேலானவை செய்வேன்னு தான் சொல்லியிருக்காரு. அதை தான் சொல்றாரு, நீ வந்து நடந்து வா அப்படின்னு சொல்லி அவர் வந்து வான்னு சொல்றாரு. உடனே
12 பேர் இருந்தாலும் ஒரு ஆள் தான் இறங்கி போகிறாள். இவர் தானே எல்லாத்துலேயும் ஃபஸ்ட்டில் நிற்கிறது. அதனால் இவர் என்ன செய்கிறாரு, இறங்கி தண்ணியில் இறங்குதாரு. மற்ற 11 பேர் ஐயா என்ன அவரோ யாரோ தெரியல, யாரோ வான்னு சொன்னால் உடனே போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒரு வேளை கிண்டல் பண்ணியிருக்கலாம். ஆனாலும் பேதுருக்கு ஒரு தைரியம் இருந்தாலும் உள்ளுக்குள்ளே தைரியம் இருந்துக்கு வெளியே பயம் இருந்துக்கலாம். ஆனால் தைரியம் ஆண்டவராக இருந்தால் நம்ம நடந்து போவோமே அப்படின்னு சொல்லிட்டு தைரியமாக இறங்குதாரு. காற்று பலமாக இருக்கிறதை கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில் ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று கூப்பிட்டான் அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். அப்போ பார்த்துங்க, ஆண்டவரை நோக்கி பார்க்கும்போது நமக்கு இந்த திடன் கிடைக்கும். கண்டிப்பாக அந்த திடன் வந்து இந்த இடத்துல எப்போ மூழ்குதாரு, காற்றையும் கடலையும் பின்னாடி இருக்கிறத பார்க்காரு. ஐயோ இந்த காற்றும் கடலும் வந்துன்னா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தான் பேதுரு மூழ்கடிக்கப்பட்டாருன்னு சொல்லி நம்ம பார்க்கோம். அது வரைக்கும் ஆண்டவர் நோக்கி பார்க்கும்போது நடந்து தான் போகிறாரு. அப்போ உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து அற்ப விசுவாசியே ஏன் சந்தேகப்பட்டாய் என்றார். அவன் படகில் ஏறின உடனே காற்று அமர்ந்ததுன்னு சொல்லி நம்ம பார்ப்போம். அப்போ நமக்கு வந்து திட நம்பிக்கை தரக்கூடிய ஆண்டவர் நம்மளோட கூட இருக்கும் பொழுது நமக்கு எந்த காற்று வீசினாலும் எந்த புயல் வீசினாலும் அதை பின்னோக்கி பார்க்காதபடி ஆண்டவர் நான் தான் உன்னோட இருக்கேன், நான் பயப்படாத அப்படின்னு சொல்கிறாருல. திடன்கள் நான் உன்னோடு கூட இருக்கிறேன்னு சொல்கிற ஆண்டவர் நம்மளோட கூட இருக்கும் பொழுது இந்த பேதுரு மாதிரி நம்ம பயப்படாதபடி இருக்கிறதுக்கு தான் இதெல்லாம் எழுதி தந்திருக்காரு. நாம் வந்து எப்படி இருக்கணும், ஆண்டவர் நம்ம படகுல ஏறின உடனே எல்லா பிரச்சனையும் நமக்கு தீர்ந்துடும். அப்போ அவர் நம்ம வாழ்க்கை படகுல வரணும். நம்ம அற்ப விசுவாசியன்னு கூப்பிடுறாரு. அப்போ நம்முடைய வாழ்க்கை வந்து ஆண்டவர்கிட்ட எப்படி நம்ம வாழ்க்கை நம்ம நடத்துதல் நம்ம எல்லாமே ஆண்டவர்கிட்ட எவ்வளோ தூரத்துக்கு நம்ம வந்து வச்சுருக்கோம். ஆண்டவர் அவர் கொடுக்க திடனில் நம்ம வாழ்ந்தோமா, அவர்கிட்ட நம்ம ஜெபிக்கோமா, நம்முடைய வாழ்க்கையில் வருகிற நிறைய காரியங்கள் உபத்திரங்கள் வருது, பிரச்சனைகள் வரும்போது யாரை நோக்கி பார்க்கோம் அப்படிங்கிறது. வாழ்க்கை படகுல யாரை வச்சுருக்கோம், நம்ம முதலிடத்துல வச்சுருக்கோம். வாழ்க்கை படகுல ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டு ஆண்டவர் படகுல ஏறும் பொழுது அது என்ன செஞ்சதுன்னு போட்டிருக்கு, அமர்ந்ததுன்னு கடந்து காற்று வந்து அமர்ந்ததுன்னு போட்டிருக்கு. நம்முடைய காற்று எந்த காற்று வீசினாலும் சரி, எந்த புயல் வீசினாலும் சரி, ஆண்டவருடைய பிரசன்னம், ஆண்டவருடைய திட நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய ஆண்டவர் நம்மளோட கூட இருக்கும் பொழுது எல்லாவற்றிலும் நம்ம ஜெயத்தை பெற முடியும். அதனால் அவன் வந்து பாருங்கள், எல்லா காரியத்திலும் பயப்படுகிற நம்ம வாழ்க்கையில் எத்தனையோ காரியங்கள் வருது, பிரச்சனைகள் வருது, என்னமோ வருது. அந்த காரியத்திலலாம் நம்ம ஆண்டவர் நோக்கி பார்த்து பயப்படாமல் இருக்க வேண்டும் சொல்கிற ஆண்டவர் வந்து சொல்ல, பயப்படாத நான் உன்னோட கூட இருக்கிறேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிற வார்த்தை, நீ திடனாயிரு, நான் உன்னோட கூட இருக்கிறேன், பயப்படாங்க, நான் தான் அப்படிங்காரு. அப்போ அவர் நம்மளோட கூட இருக்கும்போது அவருக்கு சொந்த பிள்ளையாக நம்மளை வச்சு அவர் அன்பு வல்லமை அதெல்லாம் நம்ம ஊக்கமாக வச்சு நம்மளை நடத்துகிறாரு. அந்த திட நம்பிக்கையில் நம்ம வந்து ஆண்டவர் தான் நமக்கு அவருடைய பிள்ளைனா அவர் வந்து விரும்புகிறது என்னது, பயப்படாதேங்கிறாரு. அவர் திடனாயிரு, நான் தான் அப்படிங்கிறாரு. நான் உன்னோட கூட இருக்கிறேன்னு சொல்கிறாரு. உன் வலது கையை பிடிச்சி நான் தாங்குவேன்னு சொல்கிறாரு. நான் உன்னோட கூட இருக்கும்போது எதுவும் என்னுடைய கரத்தில் இருக்குது எதுவும் பிடிங்க கொள்ள முடியாதுங்காரு. நான் உன்னோட கூட இருக்கேன்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போ அவர் கொடுக்குற அந்த வார்த்தைக்கு அவர் வந்து என்னோட கூட இருக்காரு, அதனால நான் திடனாக இருப்பேன் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வந்து பாருங்க, அந்த ஜெபத்தில் நம்ம முழுவதுமாக தரித்திருக்கணும். ஜெபத்தில் தரித்திருங்கன்னு சொன்னார்லாம், பொறுமையாக இருக்கணும், உபத்திரவத்தில் பொறுமையாக இருக்கணும். நம்ம ஜெபத்தில் ரொம்ப உண்மையாக ஆண்டவரை நோக்கி பார்த்து, ஆண்டவரை நீங்கள் தான் எல்லாவற்றையும் செய்ய முடியும், நீங்கள் எங்களுடைய வாழ்க்கை படகுல வாங்க, எங்களுடைய வாழ்க்கையில் இருக்க எல்லா குறைகளையும் நீக்குங்க ஆண்டவரை, எல்லா காற்று எல்லா துன்பங்கள் இந்த உபத்திரவம் கொண்டு வர எல்லாம் லிஸ்ட்டு சொன்ன பாருங்க, அதெல்லாம் இருந்ததுன்னா அதை எல்லாத்தையும் மாற்ற நீங்கள் எங்களுடைய வாழ்க்கை படகுல அமர்ந்தீங்கன்னாக்கி அதில் தான் எங்களுக்கு திடன் வரும், அதில் தான் எங்களுக்கு பயம் போகும். ஆண்டவரே அதை நீங்கள் இன்றைக்கி செய்யுங்கன்னு சொல்லி நம்ம ஜெயிப்போம். ஆண்டவர் எப்படிப்பட்ட ஒரு காரியங்களாக இருந்தாலும் சரி, அதை வந்து கடல் மேலே நடந்து நம்மளை காக்க வல்லமுள்ள தேவன். எப்படிப்பட்ட காற்று நம்ம வாழ்க்கையில் வீசினாலும் அதுலேருந்து நம்மளை விடுவித்து நம்மளை நடத்தி சென்று நம்மளை கரை சேர்க்க ஒரு வல்லமுள்ள திட நம்பிக்கையை தரக்கூடிய ஒரு நல்ல தகப்பன் நமக்கு இருக்காரு. அவருடைய பிள்ளையாக நம்ம இருக்கிறதுனால நமக்கு எந்த விதமான காரியங்களிலும் ஆண்டவர் மாத்திரம் நமக்கு திறந்து நடத்த இன்னைக்கு ஜெயிப்போம், அர்ப்பணிப்போம். அற்புதமாக ஆண்டவர் நடத்துவார். ஆமென். ஜெயிப்போம். கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், காவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும், கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றி கொள்வோம். கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றி கொள்வோம். கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம். ஆம் சாமி.
உம்மை நம்பி ஜீவிக்கவும் உம்மிடத்தில் பெற்றுக்கொண்டு இந்த திடன் நம்பிக்கையினால் நாங்கள் வாழவும் எங்களுக்கு நீங்கள் கிருபை பாராட்டணுமா ஜெபிக்கிற சுவாமி. நான் தான் திடன் கொள்ளுங்கள் ஆண்டவரை பயப்படாதிருங்க என்று சொன்ன தெய்வம் எங்களுடைய வாழ்க்கையிலும் வாழ்க்கை படகிலே நீங்கள் அமர்ந்து எங்களுடைய வாழ்க்கையிலே வீசுகிற சூறாவளிகளையும் எங்களுக்கு எதிராக வருகிற சத்துரின் திட்டங்களையும் ஆண்டவரே முறியடித்து ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே அந்த திட நம்பிக்கையிலே நாங்கள் ஆண்டவரே வெற்றியை சுதந்திரத்துக் கொள்ள தேவன் இந்த நாட்களில் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிற சுவாமி. என்னுடைய வாழ்க்கையிலே வருகிற எல்லா கொந்தளிப்புகளுக்கும் நீங்கள் தான் ஆண்டவரே முடிவு. ஆண்டவரே நீங்கள் தான் எல்லாவற்றையும் நிரந்தரமான முடிவை எங்களுக்கு செய்து எங்களுடைய வாழ்க்கையிலே நேரான பாதையில் நடத்தி செல்ல முடியும் என்று அர்ப்பணித்திருக்கிறோம். அற்புதமாய் நடத்துகிற தெய்வம் நீங்கள் நடத்தி செல்ல வேண்டுமாய் நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஐயா. நன்றியோடு உம்மை துதிக்கவும் நன்றியோடு உம்மை ஆராதிக்கவும் எங்களுக்கு தந்திருக்க அந்த வாய்ப்புகளுக்காக நன்றி செலுத்துகிறப்பா. நீங்கள் ஆண்டவரே எங்களோடு கூட இருக்கிறீர் என்பதை ஆவியானவர் எங்களை வழிநடத்தி சென்று ஆண்டவரே இருக்கிற பகுதிகளிலும் நாங்கள் செல்கிற இடங்களிலும் தகப்பனே உங்களுடைய நாமம் மகிமைப்படத்தக்கதாக நாங்கள் வாழ எங்களுக்கு நீங்கள் உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆவியானவர் எங்களுக்கு கற்றுத்தந்து வழிநடத்துகிற அந்த வழியிலே நாங்கள் சென்று ஜெயிக்க எங்களுக்கு கிருபை செய்யுங்க. யாரெல்லாம் திடனற்று ஆண்டவரே நோயினாலும் பிரச்சனையினாலும் ஆண்டவரே எத்தனையோ தேவைகள்னாலும் ஆண்டவரே மனிதனை நம்பி ஓடிக்கொண்டு இருக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் நீங்கள் திட நம்பிக்கையாக இருக்கிறேன் என்று சொல்லி பயப்படாதே நான் தான் அப்படின்னு சொல்லி ஆண்டவரே சீசர்களை அலையின் கடலிலே ஆண்டவரை காப்பாற்றின தேவன் எங்களுடைய வாழ்க்கை படகிலும் காப்பாற்றி எங்களை வழிநடத்தி எங்களுக்கு திடம் கொள்ளுங்க என்று சொல்லி அந்த வார்த்தையின் மூலமாக எங்களை தேற்றி வழிநடத்தமா ஜெபிக்கிறப்பா. எப்படிப்பட்ட தேவையாக இருந்தாலும் நீங்கள் செய்து முடிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். எத்தனை பேருடைய தேவைகளையும் நாங்கள் உங்களிடத்திலே பெற்றுக்கொண்டு உங்களிடத்திலே ஜெபிக்கவும் பொறுமையோடு உண்மை நோக்கி பார்க்கிற பிள்ளைகளாகவும் காணப்பட எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் முற்றிலுமாக அர்ப்பணித்து ஜெபிக்க ஆண்டவரே நீங்கள் உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறையா. எங்களுக்கு உதவி உங்களுடைய கரத்திலிருந்து தான் கிடைக்கணும் ஐயா. உங்களுடைய ஆண்டவரே பிரசன்னத்தில் தான் எங்களுக்கு கிடைக்கணும். அப்படி நாங்கள் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். நீங்கள் அற்புதமாக எங்களை நடச்சலுமா ஜெபிக்கிறோம். நாட்கள்லாம் அப்படியே நடச்சல போறக்கா நன்றி செலுத்துறப்பா. எங்களை ஜெபத்துக்கெல்லாம் பதில் கொடுத்து கொண்டு இருக்கிறபடியா நன்றி. எங்களை ஆண்டவரை விசேஷமாக எங்களை நீங்கள் அழைத்திருக்கீங்க. அழைத்த அழைப்பிலே நாங்கள் முழுவதுமாய் நிலைத்து நிற்க ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்து வழிநடத்த போறக்கா நன்றி செலுத்துறோம். எங்களை ஜெபத்துக்கு பதில் கொடுத்தபடியா நன்றி. மறுபடியும் அவருடைய சமூகத்திலே வரும் வரை எங்களை காத்து வழிநடத்தமா ஜெபிக்கிறேன். துதிகன மகிமையெல்லாம் அம்மக்கே செலுத்துகிறேன். இயேசு ரட்சகன் நாமத்தில் ஜெபங்களுக்கு நல்ல பிதாவே.